ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இபி டிபார்ட்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. எந்த ஒரு இன்டர்வியூவும் இல்லாமல் ஜாப் பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32,500 ஸ்டார்ட் ஆகுது. இந்த வேலைவாய்ப்புக்கு நாம் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் பண்ண முடியாது. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11 செப்டம்பர் 2024. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஜாப் பற்றி உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கீழே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த ஜாப் யார் வெளியிட்ருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம். எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து நமக்கான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. என்னென்ன போஸ்ட் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். மொத்தம் 2 கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2ல் ஸ்டைஃப்னரி ட்ரைனி ஆப்ரேட்டர் எடுக்கிறாங்க. மொத்தமாக அதில் 152 போஸ்ட் எடுக்க போகிறாங்க. செகண்ட் ஒன்று கேட்டகரி 2 ஸ்டைஃப்னரி ட்ரைனியில் மெயின்டெனர் எடுக்கிறாங்க. அது 115 எடுக்கிறாங்க. ஜாப் எப்படி கேஸ்ட் வைஸ் எடுப்பாங்க, எத்தனை போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சியில் ஸ்டைஃப்னரி ட்ரைனி ஆப்ரேட்டரில் 26 பேர் எடுக்க போகிறாங்க. மெயின்டெனரில் 19 மெம்பர்ஸ் எடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி கேஸ்ட் வைஸில் அவங்க கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 2 போஸ்ட்லேயும் சேர்த்து 266 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெஷினிஸ்ட்டு, வெல்டரு, அந்த மாதிரி எடுக்கிறாங்க. என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரீஷியனில் 26 பேர் எடுக்கிறாங்க, ஃபிட்டரில் 52 பேர் எடுக்கிறாங்க, எலக்ட்ரானிக்ஸில் 8 பேர் எடுக்கிறாங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 25 பேர் எடுக்கிறாங்க, மெஷினிஸ்ட்டில் 2 பேர் எடுக்கிறாங்க, வெல்டரில் 2 பேர் எடுக்கிறாங்க. ஆக மொத்தம் 115 பேர் எடுக்கிறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டைஃப்னரி ட்ரைனி ஆப்ரேட்டருக்கு 12th வரைக்கும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். மினிமம் 50% மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு இங்கிலீஷும் பேச தெரிஞ்சிருக்கணும், அவங்களோட ஸ்டடியில் இங்கிலீஷ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கேட்டகரி 2 ஸ்டைஃப்னரி ட்ரைனி மெயின்டெனரில் எஸ்எல்சி 10th முடிச்சிருந்தா போதும், மினிமம் 50% மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே சயின்ஸும் மேத்தமேட்டிக்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2 வருஷம் ஐடிஐ சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ எதுக்காக கேட்குறாங்கன்னா, எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர் அந்த மாதிரி ஜாபுக்கு எடுக்கிறதுக்காக கேட்குறாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் கேட்டிருக்காங்க. மினிமம் ஹைட் 160 சென்டிமீட்டர் இருக்கணும். மினிமம் வெயிட் 45.5 kgs இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைஃப்னரி ஆப்ரேட்டருக்கு டூரிங் 1 இயர் வரைக்கும் 20,000 சொல்லியிருக்காங்க. செகண்ட் இயரில் 22,000 பர் மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்ஸ் 3,000 கொடுப்பாங்க. இதே சேலரி தான் மெயின்டெனர் இருக்கும். இந்த சேலரிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கானதுங்க. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் சேலரியே 21,700, அது இல்லாமல் அலவன்ஸ் 10,850 கொடுக்குறாங்க. மொத்தமாக 32,550 நீங்கள் வாங்குவீங்க. இது மட்டும் இல்லாமல் என்னென்ன அலவன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்குது, லீவ் ட்ராவலர்னு அலவன்ஸ் இருக்குது, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது, சைட் லொக்கேஷன் அலவன்ஸ் இருக்குது, ப்ரொஃபஷனல் அப்டேட் அலவன்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருவாங்க. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, லாஸ்ட் டேட்டான 11 செப்டம்பர் 2024 அப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கோ அதுதான். 18லேருந்து 24 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதையுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். எவ்வளோ நாள் ட்ரைனிங் பீரியட்னு இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனை ஃபுல்லாக படிங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒன்று ஓஎம்ஆர் ஷீட்டில் பண்ணுவாங்க, இல்லைனா கம்ப்யூட்டரில் பண்ணுவாங்க. மெயின்டெனருக்கும் சேம் ப்ராசஸ் தான், அதே எக்ஸாம் மாடல் தான் வைப்பாங்க. எக்ஸாமினேஷன் எவ்வளோ நேரம் வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 50 மல்டிபிள் சாய்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் மேத்தமேட்டிக்ஸில் 20, சயின்ஸில் 20, ஜென்ரலில் 10 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைமரி எக்ஸாமில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும்னு பார்த்துருக்குன்னா, ஜென்ரல் கேட்டகரி யூஆரில் 40% எடுத்துருக்கணும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி, இடபிள்யூஎஸ்லாம் 30% எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் எடுத்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவங்க போக முடியும்.
அட்வான்ஸ் டெஸ்ட் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் 150 மார்க்ஸ்க்கு கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். இப்போது ஹவு டு அப்ளைன்னு பார்க்கலாம். இதை வந்து ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். இங்கே கொடுத்துருக்காங்க, லிங்க்கை வச்சு பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், அதில் போய் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். இதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 22/8/2024, லாஸ்ட் டேட்டு 11/9/2024. டாக்குமெண்ட்லாம் ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர்லாம் எந்த ஜேபிஜியில் இருக்கணும், அது எத்தனை கேபியில் இருக்கணும்னு இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அட்டாச் பண்ண வேண்டிய டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வைக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வைக்கணும், பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், அதோட அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேலுக்குலாம் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. நெட் பேங்கிங்கில் தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் போடுறதுல 4 ஸ்டெப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், ஆக்டிவேஷன், ஃபில் அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ், அப்லோட் சிக்னேச்சர், ஃபோட்டோ அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன். அதோட பேமெண்ட்டு. இதில் அப்ளிகேஷனுக்கான ஸ்டார்டிங் டேட்டும் லாஸ்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க, வித் டைமிங்கோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ்லாம் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ டு ஆல்.